நம்ம ரமண பகவான் எந்தெந்த தெருவெல்லாம் போய் பிக்ஷை எடுக்கணும்னு வரைக்கும் சொல்லித்தராரு அவருக்கு. இந்த தெருவுக்கு போ, இங்கெல்லாம் பிக்ஷை எடு, பிக்ஷை எடுத்தே சாப்பிடு, நல்ல வைராக்கியம் வரும். அம்மாவுடைய வியோகமான அப்புறம் மொத்தமாக இங்கே வந்து சேர்ந்துட்டார் அவர் அருணாச்சலேஸ்வரத்துக்கே. நம்ம முருகனார் பிக்ஷை எடுப்பார். ஒரு நாள் என்னாச்சுன்னு ஒரு அழகான ஒரு இன்சிடென்ட்டு. யார் ஆசிரமத்துக்கு வந்தாலும் பகவானுக்கு சாப்பிடாம போனால் பிடிக்காது. எல்லா மகான்களும் அப்படி தான். யாரான்னு வந்தால் சாப்பிட்டுட்டு வா, அமெரிக்காலேருந்து வந்துருப்பா யாரான தர்ஷனத்துக்கு, முதல்ல தான் சாப்பிட்டியா, போய் சாப்பிட்டு வா அப்படின்பா. இதில் பிரச்சனை என்னென்னா, சாப்பிட அனுப்புறதுக்கு சில பேர் அனுப்புவார் சிஷ்யர்களை. அவன் என்ன சொல்லுவார், நாங்கள் குருநாதரை பார்க்காம நாங்கள் சாப்பிட மாட்டோம், நடுவில் மாட்டி நம்ம முழிக்க வேண்டியா வரும். குருவுக்கு இவ சாப்பிடாம இருக்கக்கூடாதுன்னு ஒரு எண்ணம், அவளுக்கு குருவை பார்த்தப்பறம் சாப்பிடுன்னு எண்ணம், நடுவில் மாட்டிக்கவே படாது. அந்த மாதிரி ரமண பகவானுக்கும் ஆசிரமத்துக்கு வரவா யாரும் பசியோடு இருக்கக்கூடாதுன்னு ரொம்ப குறிப்பாக இருப்பார். மெனக்கெட்டு கூப்பிட்டு அனுப்பா, போய் சாப்பிடுவாம்பார். நெல்லூர்லேருந்து ஆதியம்மாள்னு ஒரு பெண்மணி வந்தாள். அந்த பெண்மணி வந்து சாப்பிட அங்கே நின்றுருக்கா. அவளுக்கு தெரிஞ்சவா சுப்புலக்ஷ்மின்னு ஒரு அவளுடைய ஃப்ரெண்டு, அந்த ஒரு தலிகை கைங்கரியம் பண்ணுறவா இருந்தா. அதனால அந்த ஃபஸ்ட் டைம் வரா. அதனால இந்த ஆதியம்மாள் என்ன பண்ணால், எல்லாரும் உட்காந்துட்டா. அவளுக்கு ஒரு கூச்சம், உட்காரலாமா வேண்டாமான்னு ஒரு தூண் பக்கத்தில் நின்றுட்டே இருந்தா. ரமண பகவான் என்ன பண்ணுவார்னா, தனக்கு ஒன்று வந்ததுன்னா அத்தனை பேருக்கும் பங்கிட்டு கொடுப்பார். தனக்குன்னு ஒன்று தனியாக வாங்கிக்கவே மாட்டார். ஒருத்தர் வந்து ஒரு ஜூஸ் கொடுக்குறா. ஜூஸ் என்ன காஸ்ட்டு அப்படின்னு கேட்குறார். அண்ணா பகவான் 4 அணாவோ 5 அணாவோ தானே. அப்படி இல்லைப்பா, 120 பேர் வந்து சாப்பிட்றா, 4 அணா × 120 எவ்வளோ, 5 ரூபாவோ 6 ரூபாவோ, அதெல்லாம் சரிப்பட்டு வராது. அப்படி தான் யோசிப்பார் அவர். தான் ஏதாவது கிடைச்சா எல்லாருக்கும் கொடுக்கணும் தான், தனக்குன்னு ஸ்பெஷலாக எதுவுமே எடுத்துக்க மாட்டார். அதனால அவர் உட்காந்தார், எல்லாரோடையும் உட்காந்து அவரும் சாப்பிடுவார். அப்படி சாப்பிடும்பொழுது இப்படி பார்த்தா ஆதியம்மாள் அங்கே ஓரமாக நின்றுருக்கா. உடனே அவள் பார்த்தா ரமண பகவான் உட்கார சொன்னால் உட்காரலான்னு. உடனே ரமண பகவான் அப்படின்னார், உட்காந்து சாப்பிட்டா. கரெக்ட். அடுத்த நாளும் அதே இடத்துல சும்மா நின்றுந்தா. பகவான் நினைச்சார் புதுசு போல இருக்கு, அன்னைக்கு உட்காருன்னா உட்காந்தா. இப்போ அங்கே உட்காரணும்னு தெரிஞ்சிருத்தோனோ 3வது நாள் அப்படியே நிற்கிறா. இப்போ பகவானுக்கிட்ட அவர் உட்காரணும்னு சொல்லணும்னு அவளுக்கு ஒரு ஆசை. பகவான் தெரிலன்னா சொல்லுவாரே தவிர ஒரு எதிர்பார்ப்புக்கெல்லாம் இப்படிலாம் சொல்ல மாட்டார். அவர் பேசாம சாப்பிட உட்காந்துட்டார், அவன் நின்றுட்டு இருக்கா. இங்கே சாதம் பரிமாறுறா இல்லையா சாந்தம்மாள்னு ஒரு, அவளும் ராமநாதபுரம். இந்த முருகனார் ஃபேமிலியும் இந்த சாந்தம்மாள் ஃபேமிலியும் ரிலேட்டட், அதாவது தெரிஞ்சவா. இந்த சாந்தம்மாள் போடும்பொழுது பகவான் இந்த ஆதியம்மாள் உட்காராம அப்படியே நின்றுருக்கா. அவ சொன்னார், ஆதியம்மாள் இப்போ சாப்பிடலன்னா அவளுக்கு சுப்புலட்சுமி இருக்கா சாப்பாடு போட, என் முருகனாருக்கு யார் இருக்கா, யார் போடுவா அவருக்கு சாப்பாடு? இன்னைக்கு நீங்க ஏதோ அவியல் போட்டிருக்கேலே, இந்த அவியல் எடுத்துன்னு போய் என் முருகனாருக்கு யார் கொடுப்பா அப்படின்னு ரமண பகவான். உலகம்னா என்னன்னு தெரியாது, எத்தனையும் மீறி எங்கேயோ பறக்கக்கூடிய அந்த ஒரு பரமஹம்சர் அதி ஆசிரமி என் முருகனாருக்கு யார் இந்த அவியலை கொடுப்பா அப்படின்றார். சாந்தம்மாளுக்கு ஒரே சந்தோஷம். பகவான் நான் கொடுக்குறேன் பகவான் அப்படின்னார். கடகடன் எல்லாருக்கும் தலிகை எல்லாருக்கும் போட்டா, பரிமாறினா, குடுகுடும் ஓடி போனா, ஒரு இலையில கொஞ்சம் அவியல் எடுத்தா ஓடினா அவன். இவர் எங்கேயானு இவர் பிக்ஷை எடுக்கிறதுக்கு முன்னாடி போய் பிடிக்கணும்னு பலாக்கொத்துன்னு ஒரு இடத்துல தான் தங்கினார். அங்கே காணும். தேடுன்னு தேடினா அவர் எங்கேயோ பிக்ஷை எடுக்கணும்னு கிளம்பி போடும்போது அங்கே ஒரு தட்சிணாமூர்த்தி கோவில் இருக்குது. அந்த கோவில் பக்கத்தில் நின்ன உடனே சாமமூர்த்தின்றா, அவர் வீட்டில் கூப்பிடுற பேர். திரும்பி பார்க்குறாள், சாந்தம்மாள் நின்றுட்டார், ஏதோ கூப்பிட்றாளேன்னு. உடனே கிட்ட வராள், இந்த இலையை எடுத்து கொடுக்குறார், நடந்ததெல்லாம் சொல்றார். பகவான் சொன்னார், இந்த அவியலை முருகனாருக்கு யார் கொடுப்பான்னு சொன்னாரோ இல்லையோ பொல 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 பொலன்னு கண்ணீர் அப்படியே உட்காந்துட்டார். அங்க அந்த கையில அந்த ஒரு அவியலை எடுத்தார், கண்ணில் ஒத்திண்டார், தலைமையில வச்சார், தம் மார்பு பக்கத்துல வச்சார், மோந்து பார்த்தார், கண்ணில் ஒத்திண்டார். பகவானுக்கு என்னுடைய நினைப்பு வந்துதான் இந்த அவியல்னால அப்படின்னு உட்காந்தார். இனிமே பிக்ஷை இன்னைக்கு வேண்டான்னு சொல்லி கண்ணீர் வடிச்சுண்டே பகவான் நினைச்சுண்டே அந்த அவியலை சாப்பிட்டு முடிச்சாராம். அவ்வளவு பிரேம நம்ம பகவானுக்கும் முருகனாருக்கும், அவ்வளவு பக்தி முருகனாருக்கு பகவான் மேல. முருகனார் எப்படின்னா ஒன் பாயிண்டட்னஸோடைய டெஃபினிஷன். ஒரு வேலைன்னா ஒரு வேலை தான் பண்ணுவார், ஏன்னா எல்லாமே ஒன்றில் தானே முடியணும். ஒரு முறை என்ன பண்ணாராம், நமஸ்காரம் பண்ணார் ஃப்ளாட்டா. பகவான் ஏதோ கேட்க ஆரம்பிச்சார். எழுந்துன்னு சொல்லணுமோ, நமஸ்காரம் பண்ணி எழுந்து இப்படி 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 இருந்தாருன்னு வச்சுக்கோங்க. அப்போ பகவான் ஒன்று கேட்கும் பொழுது அப்படியே இருந்துன்னு இப்படி பதில் சொல்றார். பகவான் இங்கே நிற்கிறார், இப்படி பதில் சொல்லிட்டு இருக்கார். உடனே மக்கத்தில் இருக்கிறவர் சொல்ற, இது மரியாதை ஆகுமா, அவர் ஒன்று கேட்கிறாருன்னு எழுந்துன்னு சொல்ல வேண்டாமா? முருகனார் சொன்னார், பகவான் ஒரு விஷயம் என்னை கேட்டார்னா வேற எந்த காரியமும் எனக்கு ஞாபகம் வராதுன்றார். அப்படியே போட்டது போட்டபடி பகவான் தான் பேச ஆரம்பிச்சார்னா he will forget the world. அப்படி அற்புதமான இந்த ஒரு முருகனார் இந்த சிவபுராணம் எழுதிண்டே வரார். இந்த ரமணனுடைய சந்நிதி முறை அப்படின்ற ஒரு கிரந்தம் எழுதிண்டே வரார். அங்க சிவபெருமானுடைய எல்லா லீலையும் சொல்லும் பொழுது
முக்கியமான ஒரு லீலை. என்ன லீலைன்னா, தாருகாவனம்னு ஒரு வனம். அந்த தாருகாவனத்தில் இருக்கக்கூடிய தீட்சிதாள்லாம் தன்னுடைய கர்மால அவ்வளோ நம்பிக்கை வச்சு, அந்த கர்மாவை விட பெரிய ஈஸ்வரன் இல்லை அப்படின்ற ஒரு கமண்டத்தில் இருந்தாலாம், அப்படின்ற கர்வத்தில் இருந்தாலாம். இந்த கர்வத்தை போக்கணும் அப்படின்னு பரமேஸ்வரனான சிவனே இறங்கி பண்ண லீலை. அதை எழுதுறார். அதை எழுதி முடிச்ச உடனே இந்த பரமேஸ்வரன் இறங்கி வரார். இறங்கி இந்த தாருகாவன ரிஷிகளுக்கெல்லாம் ஒரு உபதேசம் பண்றார். இந்த உபதேசத்தை முருகனார் என்ன நினைச்சார்? சிவபெருமானே உபதேசம் பண்றார், சிவபெருமானே குருவா உட்கார்ந்து இருக்கார். அவர் பண்ண உபதேசத்தை அவரே எழுதினா நல்லா இருக்குமே, நான் ஏன் எழுதணும் அப்படின்னு நேர ரமண பகவான் கிட்ட பிரார்த்தனை பண்ணிட்டார். பகவான், இந்த சிவபெருமானோட லீலையெல்லாம் எழுதிட்டு வரேன், அதுல தாருகாவன அந்த ஒரு வைதிகர்கள் எல்லாம் தன்னுடைய ஒரு மந்திர சித்தினாலையும் தன்னுடைய கர்மானாலையும் ரொம்ப ஒரு கர்வமா இருக்கா. அவ கர்மத்தை போக்கக்கூடிய ஒரு உபதேசமா பகவானே அருளணும் அப்படின்னார். அப்படின்னு உட்கார்ந்தார். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் பகவான் அட்ட ஸ்ட்ரெச் முடிச்ச ஒரே கிரந்தம் இதுதான். உட்கார்ந்தார், 30 எழுதி கொடுத்துட்டார். அற்புதமா இருந்தது. உடனே சந்தோஷமா எடுத்து சேர்த்துட்டார். அதுல உடனே பகவான் என்ன பண்ணார்? அதுக்கு உபதேச உந்தியார் அப்படின்ற பேரை முருகனார் வச்சார். பகவானும் அதை தான் வச்சார். சம்ஸ்கிருதத்தில் எழுதணும்னு காவிய கண்ட கணபதி முனி கேட்க அது உபதேச சாரம் அப்படின்னு எழுதினார். உடனே ஒருத்தர் தெலுங்குல எழுதணும்னு கேட்டார், தெலுங்குலையும் எழுதினார். மலையாளத்திலையும் எழுதினார், மலையாளத்திலையும் எழுதிட்டார். அவருக்கு எல்லா லாங்குவேஜும் தெரியுது. அது ஒரு 4-5 லாங்குவேஜில் பகவானை கைப்பட எழுதின பிரதி கூட இருக்கு ஆசிரமத்தில். தமிழில் எழுதியிருக்காரு. அது அற்புதமான தமிழ், சுலபமான தமிழ், ஆனால் சங்கத்தமிழ், மனம் மாறாத தமிழ். அதுதான் அழகு. ஒரே ஒரு ஸ்லோகம் மட்டும், ஒரே ஒரு அந்த ஒரு செய்யுளை மட்டும் நான் சங்கத்தமிழ் ரீதியாக காமிச்சிட்டு அதை நார்மல் தமிழ்லையும் காட்டுறேன் உங்களுக்கு. அதை பாருங்க, அதோட பியூட்டி. அப்படி எழுதி முடிக்கிறார். இதுதான் உபதேச உந்தியார் நமக்கு கிடைக்கிறது. இதில் மொத்தமாக 30 வர்சஸ் 30 செய்யுள்கள் இருக்கு. அதில் முதல் 3 வச்சுட்டு கர்ம மார்க்கத்துடைய பிரயோஜனத்தை காட்டுறார். 4வது இந்த கர்ம மார்க்கத்துடைய சந்தி, அப்புறம் பக்தியை பற்றி சொல்றார், யோகத்தை பற்றி சொல்றார். 15 இந்த 30 2ஆ பிரிச்சுட்டார். முதல் 15ங்கிறது நேர்மார்க்கமாக இல்லாத பக்தி, அதுக்கப்புறம் வரக்கூடிய கர்மம், பக்தி, யோகம் காமிச்சிட்டு மிச்ச 15 தன்னுடைய மார்க்கமாக இருக்கக்கூடிய ஞான விசாரத்தில் போய் பூர்த்தி பண்றார். 30 ஸ்லோகம். இதுதான் இதோடைய ஒரு 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 ஸ்ட்ரக்சர். இந்த உபதேச உந்தியாருக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஒரு கதையோட நம்ம இன்னைக்கு பூர்த்தி பண்ணிப்போம். முன்னாடி என்ன ஆகுதுன்னா, தாருகா வனத்தில் நிறைய பேர் உட்கார்ந்துட்டு இருக்கா. எல்லாரும் நல்ல தீட்சிதாள். அவளுக்கு என்னன்னா, எதானு வேணும்னா ஒரு ஹோமம் பண்ணிடுவா. அந்த 3 அக்னியில் அவள் பண்ணுற ஹோமம் டக்குன்னு பலிச்சிடும். எதானு வேணும்னா டக்குன்னு கர்மா பண்ணுவா, கிடச்சிடும். அவளுக்கு இது டக்குன்னு கிடைக்கிறதுனால அவள் என்ன நினச்சிட்டா, இது ஏடிஎம் மாதிரின்னு நினச்சிட்டா. அது ஆட்டோமேட்டிக்காக வரப்போகிறது போல இருக்கு நமக்கு அப்படின்னு நினச்சிட்டா. இந்த கர்மத்தினாலேயே நமக்கு எல்லாம் கிடைக்கிறது, கர்மத்தை காட்டிலும் தன் கடவுள்னு எனக்கு எதுக்கு வேணும் அப்படின்னு யோசிக்க ஆரம்பிச்சிட்டா. அதனால அவள் கர்வம் ஜாஸ்தி ஆகிட்டே போகிறது. அதனால சிவபெருமானே பார்த்தான், இவா செய்யக்கூடிய காரியம் அழகான காரியம், வைதிகமான காரியம், இவாளை தண்டிக்க வேண்டிய அவசியம் இல்லை, இவாளுக்கு சரியான ஒரு சிக்ஷனா இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தா இவா திருந்துவான்னு புரிஞ்சின்றார். உடனே நம்மளுடைய ஒரு விஷ்ணுவோட சேர்ந்து நம்ம சிவபெருமானு இறங்கி வரார். அந்த இறங்கி வரும் பொழுது, தாருகவனத்தேர் தவம் செய்திருந்தவர் பூர்வ கர்மத்தால் உந்தி பெற போக்கரை போயின உந்தி பெற. இதுல தாருகா வனத்திர் ரவஞ்சை திருந்தவர் அப்படின்னு வரும் தமிழ்ல. தாருகா வனத்தில் தவம் செய்து இருந்தவருங்கிறது ஏன் இப்படி வருதுன்னா, அதுக்கு ஒரு ஒரு கிராமர் இருக்கு. அதை நம்ம பகவான் அழகாக எடுத்து பார்த்து காமிச்சிருக்கார். நன்னூல்னு ஒரு புக் இருக்கு, நம்ம கிராமர் புக். நம்ம இங்கிலீஷில் வெரன் மார்ட்டின் இருக்கு, சம்ஸ்கிருதத்தில் நம்மளுடைய பாணினியோட சூத்திரங்கள் இருக்கா மாதிரி தமிழுக்கும் தொல்காப்பியம் இருக்கு, நன்னூல் இருக்கு, யாப்பலங்காரம், அணி அலங்காரம், நிறைய புக்ஸ் இருக்கு. பகவான் அத்தனையும் படிச்சிருக்கார். பகவானுக்கு தமிழ் பக்தி அவ்வளோ இருக்கு. அத்தனையும் சொல்லிட்டு சொல்லுவார், பாஷையில மாட்டிக்கூடாதுன்னு கடைசியா சொல்லுவார். அத்தனையும் சொல்லுவார். சொல்லிட்டு அது இருக்கட்டும், ஓய் பாஷையில மாட்டிக்க வேண்டாம் அப்படிம்பார் அவர். அப்படி ஒரு தமிழ். இது என்னன்னா, இந்த வனத்தில் தவம்னு சொல்றோம் இல்லையா, ஒரு தமிழ் மேட்டர் மட்டும் சொல்லிடுறேன், அழகு. இந்த லகாரம் தகாரத்தோட வரும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னா, அது இரு ரா அப்படி ஆயிடும். அதுக்கு என்ன ஒரு டெக்னிக்கல் வேர்டு அப்படின்னா,
தனிக்குறளை சார்ந்த லகர லகர ஈற்று புணர்ச்சி விதின்னு பேர். அந்த லா தா வந்தா இற்றான்னு ஆயிடும். இது வரைக்கும் கேர்ஃபுல்லா எழுதியிருக்கார். ஏன்னா காலாகாலத்துக்கும் சுத்தமான தெய்வீகமான திவ்யமான செந்தமிழை வளர்த்தது ஞானிகள் தான் முதல்ல. அப்படிதான் எழுதியிருக்கார். அதனால அதோட சிம்பிளான மீனிங்கே இனிமே காமிச்சுட்டு வரேன், உங்களுக்கு காட்டுறேன். அவர் எழுதின சங்க தமிழ். முருகனாரும் அப்படிதான், பகவானும் அப்படிதான். தமிழ்னா அவங்க தான் வளர்த்துருக்காங்க. நாயன்மார்கள் வளர்க்காத தமிழா? நம்ம ரமண பகவானும் முருகனாரும் வளர்க்காத தமிழா? அப்படி எழுதியிருக்கார் அவர். தாருகாவனத்தில் தவம் செய்து இருந்தவர் பூர்வ கண்மத்தால் போக்கரை போயினர். வழி தவறி போயிட்டா. அவ பண்ற காரியம் கரெக்டா இருக்கு, ஆனா கொஞ்சம் வழி தவறி போறா கர்வத்தினால. என்ன வழி தவறினா? கண்மத்தை அன்றி கடவுள் இலை என்னும் வன்மத்தர் ஆகினர் உந்தி பெற வஞ்ச செருக்கினால் உந்தி பெற. ஆணவத்தினால இந்த கர்மத்தை மிஞ்சி கடவுள்னு ஒன்று இல்லை. இது ஏதோ புராண காலம் நினைக்காதீங்க. எவ்வளோ பேரை நான் பார்த்துருக்கேன் தெரியுமா? தே வில் டெல் வெரி ப்ரௌட்லி, மை ஹஸ்பண்ட் அவருக்கு ஒர்க் இஸ் வர்ஷிப். தருக்காவணும். ஒர்க் இஸ் வர்ஷிப்னா என்ன அர்த்தம்? சார் அவருக்கு வேலையே தெய்வம் சார். தருக்காவணும். அதை தடுத்தால் கொள்ள ஒரு குரு வருவார். டு ஷோ தட் ஒர்க் கேன் பி மேட் வர்ஷிப், பட் ஒர்க் ஆஸ் சச் இஸ் நாட் வர்ஷிப். ஏன்னா ஒர்க்குங்கிறது ஜடம், அது கடவுள் கிடையாது. ஒர்க் இஸ் ஒன்லி எ மீன்ஸ். அதனால இது எல்லாமே நீங்கள் கான்டெம்பரரியாக கனெக்ட் பண்ணிகிட்டே வாங்க, இன்னி வரைக்கும் நமக்கு பிரயோஜனம் அது. அதனால அவர் சொல்கிறார், ஆணவத்தினால் அப்படி பண்ணிட்டார். கண்மம் பலம் தரும் கர்த்தன் பழித்து செய் கண்மம் பலம் கண்டார் உந்தி பெற கர்வம் அகன்றனர் உந்தி பெற. கர்மம் கர்மத்துக்கு பலன் தரக்கூடிய ஈஸ்வரன் கிட்ட தான் கர்மம் எவனும் வேலைக்காலங்கிறத புரிஞ்சுட்டாலாம். அதனால கர்வம் அகன்றனர். என்ன பண்ணான்னா அபிச்சார பிரயோகம் பண்ணாராம் பரமேஸ்வரன் கிட்ட. அந்த அபிச்சார பிரயோகம் எதுவுமே அவரை பாதிக்கலன்னு சொல்லணும் இல்லையா? அத்தனையும் தனக்கு சாதகம் ஆக்கிட்டாராம் பரமேஸ்வரர். உடனே பார்த்த உடனே அவளுடைய கர்வம் போயிடுத்து. போன அப்புறம் அவர் என்ன பண்ணார்? காத்தருள் என்று கரைய. இதுதான் முருகனாருடைய ஒரு சிக்னேச்சர். எல்லாரும் காத்தருள் என்ன ரட்சிங்கோ அப்படின்னு சரணாகதி பண்ணாராம் பரமேஸ்வரன் கிட்ட. கருணை கண் சேர்த்து அருள் செய்தனன். தான் அனுபவத்தை சேர்த்துட்டாருன்னு அதுல சிவபெருமான் அந்த ஒரு நயன தீட்சை, அந்த கருணையோட கண்ணோட அப்படி பார்த்து உந்தி பர சிவ உபதேசம் இது உந்தி பர. சிவ உபதேசம் பாது, நான் எழுதலத, சாக்ஷாத் ரமணேஷன் எழுதினது அப்படின்னு ஆரம்பிக்கிறார். அதில் ஆரம்பிக்கும் பொழுதுதான் முதல் ஒரு அந்த பாட்டு பாடுறதுக்கு முன்னாடி இந்த ஒரு உபதேச சாரத்துடைய ஒரு பெருமையை எடுத்து சொல்றார். உள்கொண்டு ஒழுக உபதேச சாரத்தை உள்கொண்டு எழும் சுகம் உந்தி பர உள் துன்பு ஒழிந்திடும் உந்தி பர. இந்த உபதேச சாரத்தை நல்லா மனசுல ஏத்திட்டோம்னா, அதன்படி வாழ்ந்தோம்னா ஆனந்தம் 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 தான் அப்படின்ற பலஸ்ருதியை முதலே காமிக்கிறார். காமிச்சுட்டு கடைசியா இந்த ஒரு உபோத்காத்தம்னு சொல்லக்கூடிய இன்ட்ரோடக்ஷன். சார உபதேச சாரம் உள் சாரவே சேர களி சேர உந்தி பர தீர துயர் தீர உந்தி பர. இது ஒரு அலங்காரம். சார உபதேச சாரம், சேர களி சேர, தீர துயர் தீர. இந்த தீர அப்படின்னா என்ன அர்த்தம்னா மொத்தமான அர்த்தம். அந்த மொத்தமான துயர் தீரும். தீர துயர் தீர. அதே மாதிரி சேர களி சேரனா பூர்ணம்னு அர்த்தம். சேரனா அதனால பூர்ணமான களி அப்படின்னா ஆனந்தம், அது நம்மளை சேரும். சார உபதேச சாரம் உள் சாரவே. சாரமான இந்த உபதேச சாரம் அப்படின்ற கிரந்தம் நம்மளை சார்ந்து இருந்தோம்னா, நம்ம மனசுல வாங்கிட்டு இருந்தோம்னா நமக்கு ஆனந்தம் தான், துயர் போகும் அப்படின்ற அனுகிரக பாஷணையோட அவர் இந்த ஒரு உபோத்காதத்தை முடிக்கிறார். இதுலேருந்து நம்ம எடுத்து நாளையிலேருந்து இந்த ஒரு கிரந்தத்துடைய பிரவேசம் பண்ணுவோம். as I said, உபனிஷதோடைய ஒரு கனெக்ஷன், ரெண்டாவது பகவானுடைய மற்ற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸில் இருக்கக்கூடிய ஒரு கனெக்ஷன், மற்ற மகான்கள் சொல்லக்கூடிய விஷயங்களோட ஒரு கனெக்ஷன், ப்ளஸ் கான்டெம்பரரியாக நம்ம டே டு டே லைஃப்பில் ஒவ்வொரு வருஷம் நமக்கு எப்படி அப்ளை ஆகும் எல்லாம் பார்த்துட்டு வருவோம். ஸோ தட் ஆல் கேன் பி பெனிஃபிட்டட். நம்ம குரு கிருபையினால் நம்ம வாழ்க்கையில் இதெல்லாம் கேட்டு அவர் கிருபையினால் இன்னும் வாழ்வாங்கு வாழ்வோம்.